Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு Spicy Potல ஸ்ரீலங்கன் ஸ்டைல் விளமீன் புளியானம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients எல்லாத்தையும் நான் descriptionல கொடுத்திருக்கேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எங்க அம்மா ஸ்பெஷல் விளமீன் புளியானத்தை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கிற விளமீனை இந்த ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். புளியானத்துக்கு விளமீனோட தலை தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால அந்த தலையை புளியானத்துல கண்டிப்பா சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கோம். அந்த தண்ணி அதில் சேர்த்துடலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இன்னைக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அவிற டைமுக்கு இதை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. இப்போ புளியானம் செய்யறதுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 100 to 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கிறோம். இதுல பழுத்த பச்சை மிளகாய் போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பழுத்த பச்சை மிளகாயும் 2 எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா அது மசீர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க, 10 நிமிஷம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா அவிஞ்சிடுச்சு. பாருங்க, கலர் மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்சமா ஆற விட்டுறலாம். அப்பதான் கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஆறினதுக்கு அப்புறம் பாருங்க, டம்ளர் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிடலாம். நீங்க வேற ஏதாவது மத்து இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, 1-2 இது எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சாச்சு. இப்ப திருப்பியும் நம்ம இதை ஸ்டவ்ல வைக்க போறோம். இப்ப மறுபடியும் ஸ்டவ்ல வச்சாச்சு. இப்ப இந்த புளியில ஊற வச்சோம்ல மீன் துண்டுகள், இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். கூடவே ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்ப இது எல்லாத்தையும் மீன் உடையாம லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப மூடி வச்சு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துலாம். பாருங்க, எவ்வளவு அழகா இந்த புளி தண்ணியில இந்த மீன் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் புளியானம் செமையா ரெடி ஆயிடுச்சு. உப்பு புளி ஏதாச்சும் உங்களுக்கு பத்தலைன்னா கடைசியில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம எப்படி சர்வ் பண்ணேன்னு பார்த்துடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல விளமீன் புளியானம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இது ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். விளமீன் பொரியலும் புளியானமும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமா செய்வாங்க. இது எங்க அம்மாவோட ஸ்டைல். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.